முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டதை தங்களுடைய வெற்றியை நினைச்சு டிவிகே கட்சிக்காரங்க ரொம்ப அப்பாவித்தனமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பாவி அணில் குஞ்சுகளுக்கு சப்போர்ட் பண்ணி Facebookல போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மைக்கு இது டிவிகே கிடைச்ச டாப்பா இல்ல பிஜேபி இவங்களுக்கு வச்சிருக்கிற ஆப்பா, அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டான். ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணை மேல முழு நம்பிக்கை இல்லாதனாலதான் இந்த சிபிஐ டீம் மானிட்டைஸ் பண்றதுக்காகவே அஜித் ரஸ்தோகிங்கிற எக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில ஒரு கமிட்டியை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவு ஒரு இடைக்கால உத்தரவு தான், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நாளைக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி நான் மேற்சொன்ன விவரங்கள் எல்லாம் அவங்களும் தகுந்த ஆதாரத்தோட ப்ரொடியூஸ் பண்ணி அப்பீல் பண்ணாங்கன்னா இந்த சிபிஐ விசாரணைக்கான உத்தரவை மகேஸ்வரி உட்பட இதே 2 ஜட்ஜிகள் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல ரத்து பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன் அடுத்த 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபியும் டிஎம்கேவும் மறுபடியும் ஒரு இணக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த சிபிஐ ரிப்போர்ட்டோட நிறமே மாறிடும். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சிபிஐங்கிறது முன்னால உள்ள மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு அமைப்பு கிடையாது. இந்த சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் மாதிரி அமைப்புகள் இப்ப எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கைப்பாவைகள் ஆயிடுச்சு. இந்த அமைப்புகளை இப்ப சென்ட்ரல் ஆட்சி பண்ற கட்சி தன்னுடைய விரோதி கட்சிகள் மாநிலத்தில் ஆட்சி பண்ணாங்கன்னா அவங்கள மிரட்டி அடக்கி ஒடுக்குறதுக்காக தான் இப்ப இந்த சிபிஐ மூலமா டிஎம்கேக்கு பிஜேபி பிரஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பிஜேபிக்கு ஒரே கல்லுல 2 மாங்கா. ஒருவேளை சிபிஐ விசாரணையும் ஃபைண்டிங்ஸும் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா இருந்தா டிஎம்கேவை எலெக்ஷன் டேத்துல மிரட்டி பணிய வைக்கலாம். இல்ல சிபிஐ விசாரணை அண்ட் ஃபைண்டிங்ஸ் டிவிகே கட்சிக்கு எதிராக இருந்தா விஜயை மிரட்டி பணிய வைக்கலாம். அவரை ஈஸியா என்டிஏ அலையன்ஸுக்குள்ள கொண்டு வரலாம். அதுக்காக தான் பிஜேபி பிளான் பண்ணி டிவிகேவே கேட்டாலும் இந்த கேஸ்ல ஒரு பிஜேபி லாயர் உள்ள கேஸ்ல ஆஜராகி சிபிஐ விசாரணைக்காக பெட்டிஷன் போட்டிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜேபியோட கூட்டாளியான ஏடிஎம்கேவும் 2 ஃபேக் பெட்டிஷனர்களை ரெடி பண்ணி சிபிஐ விசாரணைக்காக பெட்டிஷன் ஃபைல் பண்ண வச்சிருக்காங்க. சோ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 பேருமே விஜயை டாமினேட் பண்ணி டிஎம்கேக்கு முன்னால அவங்கள முந்திக்கிட்டு விஜய் அவங்க கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்கு முன்னாடி விஜயை தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்காக தான் இப்படி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இதை விஜயும் புரிஞ்சுக்கணும், அணில் குஞ்சுகளும் புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். சோ இந்த சிபிஐ விசாரணை அண்ட் ஃபைண்டிங்ஸ்ங்கிறது டிவிகேக்கு கிடைக்க போற டாப் கிடையாது, அவங்களுக்கு பிஜேபி வச்சிருக்கிற ஆப்பு தான்.